வெல்கம் டு டீ கடை பிஸ்கெட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன் பார்ட் 4 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐபிஎல்லை பொறுத்தளவுக்கு இந்த பிளே ஆஃப் போட்டியில் ஆர்சிபி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் தான் மேக்ஸிமம் ஃபினிஷ் பண்ண சான்ஸ் இருக்குது. இன்னும் ஆர்சிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் வின் பண்ணாலே போதும், ஆர்சிபி வந்துட்டு பிளே ஆஃப்குள்ளே வந்துடுவாங்க. குஜராத்தை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு 3 மேட்ச் இருக்குது. குஜராத்துக்கு அந்த 3 மேட்ச்சில் ஜஸ்ட் நீட் டு ஒன் மேட்ச், அதுவே வந்து குஜராத்துக்கு ரொம்பவே போதுமானது. மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு இன்னும் அவங்களுக்கு 2 மேட்ச் தான் இருக்குது. அந்த 2 மேட்ச்சுமே மும்பை வந்து மேண்டேட்டரியாக வின் பண்ணால் தான் மும்பையால் பிளே ஆஃப்ஸ்க்கு வர முடியும். நம்பர் 4 ஸ்பாட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 3 டீம் இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தளவுக்கு இன்னும் அவங்களுக்கு 2 போட்டி தான் இருக்குது. இந்த 2 போட்டியும் வின் பண்ணால் மட்டும்தான் டெல்லியால் வர முடியும். ஏன்னா டெல்லிக்கு வந்துட்டு ரன் ரேட் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. வைல் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு அவங்க அரௌண்ட் 11 to 12 கேம்ஸ் விளையாடிருக்காங்க. அவங்க வந்து அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் மேட்சஸ் வின் பண்ணாலுமே கூட மற்ற டீமுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் எல்எஸ்ஜி பிளே ஆஃப்க்கு வருவாங்களா இல்லையான்றதை நம்மளால் சொல்ல முடியும். லாஸ்ட் டீமாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு 3 மேட்ச் இருக்குது இன்னும் அவங்களுக்கு. அந்த 3 மேட்ச்சில் அடுத்த கன்சிக்யூட்டிவ் மேட்சஸ் வின் பண்ணால் தான் பஞ்சாபுமே வந்து பிளே ஆஃப் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், மழை வந்துச்சுன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து கண்டிப்பாக அடி வாங்கும்னு சொல்லியிருந்தேன். அது நேற்றுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கேகேஆர் வந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிள்ன்றதை தாண்டி ஐபிஎல்லேருந்து எலிமினேட் ஆகிட்டாங்கன்றதான் சொல்லி ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஐபிஎல் பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன். உங்களுடைய யார் அந்த 4th டீமாக ஃபினிஷ் பண்ணுவாங்க ஐபிஎல்ன்றதை, அந்த ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள்ன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.